ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சுண்டக்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், சுண்டக்காய் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. சுண்டக்காய் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுண்டக்காவை நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கணுங்க. பாவக்காய் மாதிரி கசப்பாக இருந்ததுன்னா அது நம்ம அது சமையலுக்கே பயன்படுத்த வேணாங்க. லைட்டாக சுண்டக்காய்க்கு ஒரு தன்மை இருக்கும். அந்தளவுக்கு கசப்பு இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. பாவக்காய் மாதிரி கசப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ரெசிபி பண்ணாலும் அது நல்லா வராதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி அது ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. வெறும் காயவே கழுவிட்டு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காயை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணாலும் சரி, நல்லா இப்படி ஒரு அடி போட்டு ஓப்பன் பண்ணிட்டாலும் சரி, இதை நம்ம நல்லா இடிச்சிட்டு, அதாவது தூள் தூளாக பண்ணிடக்கூடாது. பாருங்கள், நம்ம அந்த இடிக்கல்ல வச்சு ஒரு அடி அடித்தோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் ரெண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டந்தாங்க. இது கூட ஒரு 2 சிட்டிகை உப்பு போட்டு பெசரி ஊற வச்சுருக்கேங்க. அப்போ தான் நம்மளோட சுண்டைக்காய் பச்சடி செம்ம டேஸ்ட்டாக வரும். அதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டே கொஞ்சம் நேரம் உப்பில் ஊற வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சடிக்கு தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப புளிச்ச தயிர் வேணாம். இப்போ நேற்று செஞ்ச தயிரை இன்றைக்கி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி புளிப்பு இருந்தால் போதுங்க. நிறைய புளிப்பு இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா இந்த பச்சடி டேஸ்ட்டாக வராதுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பொருட்கள்லாம் தேவைங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், தாளிக்க கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், பாருங்கள் இந்த அளவுக்கு, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, 1 டீஸ்பூன் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சுண்டைக்காயில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாம் நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. குறைன்னு அரைச்சா போதும். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றுங்க, இல்லாட்டி இப்படியே நம்ம அரைச்சிட்டா போதுங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இதை தாளித்து தாங்க பண்ணணும். ஒரு வானலியில் இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம கோகனட் ஆயில் ஊற்றினா நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது ஊற்றிக்கலாங்க. கோகனட் ஆயில் ஊற்றிட்டு இந்த அளவுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன், அதை வெடித்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை, பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாம் இப்போ இந்த அரைச்ச விழுதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் அந்த பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா வாட்டி எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இந்த நல்லா வெளிரி போகிற அளவுக்கு இந்த சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அது வதக்கி ரெடி ஆனதுக்கப்புறம்தான் இந்த வதக்கின இதை நம்ம இந்த தயிர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த தயிரில் நம்ம பருப்பு சுண்டைக்காயெலாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குறைன்னு அரைச்சி வச்ச இந்த விழுதையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுண்டைக்காய் பச்சடி ரெடி. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், குறைன்னு அரைச்ச விழுது இப்படி தாங்க இருக்கும். கொத்தமல்லி இலையில் இருந்த தண்ணி, பச்சை மிளகாயில் இருக்கிற ஈரம் அதே போதுங்க. தண்ணி தேவைப்படலை, அதனால் நான் ஊற்றலைங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. நம்ம அரைச்ச விழுதை இப்போ இந்த தயிரில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காய் வதக்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கோகனட் ஆயிலில் இந்த சுண்டைக்காய் பச்சடி செஞ்சு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் போட்டிருக்கேங்க. அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது நம்மளோட பச்சடிக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்குங்க. இதில் கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. சுண்டைக்காயை நல்லா வதக்கலைன்னா நம்மளோட பச்சடி டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க. நல்லா வதக்கணும். அதனால் சுண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோட வாசனைக்கே இந்த பச்சடி பிடிக்காதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இதை வதக்க அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா தெரியுங்க.
ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுண்டைக்காய் ரொம்ப நல்லது. அது கூட நம்ம இந்த கோகோனட் ஆயில், இந்த பருப்பு எல்லாமே நல்ல சத்தான விஷயம் தானேங்க. சுண்டைக்காய் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி சுண்டைக்காயை வெறுமனே ஒரு காயை எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. சரிங்க, இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லாம் நல்லா வதங்கிடும். நல்லா வெளுக்கிற வரைக்கும், அதாவது வெளிரி போன கலர் வர்ற வரைக்கும் வறுக்கணுங்க. அதுதான் சுண்டைக்காயோட வதக்கிற ஸ்டேஜ். எவ்வளோன்னு கேட்பாங்க இல்லைங்களா? நல்லா வெளிரி போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. அரைக்கிறதுக்கு சொல்லியிருந்த திங்ஸில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சொன்னேன் இல்லைங்களா? அதை வந்து அந்த கருவேப்பிலையை இந்த வதக்கிற டைத்துலேயும் சேர்த்திக்கலாங்க. நம்ம குழந்தைங்க எடுத்து போட்டுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா கொத்தமல்லியை அரைக்கும்போது அந்த கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட வதக்கிறப்ப சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் நான் அந்த மாதிரி சேர்க்கலைங்க. அந்த கருவேப்பிலையும் நான் அந்த அரைக்கிற விழுதுலேயே சேர்த்துட்டேங்க. அதுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சத்து உடம்புக்கு சேருங்க. இப்போ இதில் போட்டால் அவங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஆகாததுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், நம்மளோட சுண்டைக்காய் நல்லா வெளிரி போகிற அளவுக்கு வதக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. இதுக்கு மேலே விட்டால் தீஞ்சு போயிடுங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நாம் தயிர், குறைன்னு அரைச்ச விழுது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதில் இதை சேர்த்துடலாங்க. இது ஒரு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காய் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த பச்சடியில் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம தயிர், அதுக்கப்புறம் நான் குறைன்னு அரைச்ச விழுது எல்லாம் சேர்த்துருக்கோம். இதில் இப்போ நம்ம இந்த சுண்டைக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக செம்மையாக நம்மளோட சுண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து இந்த அளவுக்கு சுண்டைக்காய் சேர்த்துருக்கேன். இது வந்து 1/4 டம்ளர், ஒரு 50 கிராம் இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக பிடிக்குன்னா தாராளமாக சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 டைமாக போட்டிருக்கோம். அந்த சுண்டைக்காயில் கொஞ்சம் போட்டிருக்கோம், அரைக்கிறப்ப கொஞ்சம் போட்டிருக்கோம். கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, போட்டுக்கலாம். ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அந்த ரெசிப்பியே வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், செமையாக சூப்பராக நம்மளோட சுண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. ஈஸியான ரெசிப்பிங்க. இது சாதத்துக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கெல்லாம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ், சூடான ஒயிட் ரைஸுக்கு மோர் குழம்பெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குங்க. சுண்டைக்காய் கிடைக்கும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.